நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, சவுத்தாக இருக்கலாம், நார்த்தாக இருக்கலாம், ஹிமாலயன் ரீஜியன், எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணாலும் சரி, எந்த சிம் கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சிக்னல் வைஸ் எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ஜெய், ஃபவுண்டர் ஆஃப் இன்னபீஸ். கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கு மேலே ஹிமாலயாஸில் இருக்கேன். என்னோடய கோல் வந்து 1000 டேஸ் ஹிமாலயாஸில் சர்வை பண்ணணும் அப்படின்றது தான். நான் வந்து நிறைய ஹிமாலயன் ரீஜனில் சுற்றிருக்கேன். எனக்கு பிடிச்ச சிம், பிடிச்சதுன்றதை விட பிரச்சனை இல்லாமல் அதிகமாக பிரச்சனை கொடுக்காத சிம் வந்து ஜியோவாக தான் இருக்குது. அண்டு செகண்ட் வந்து ஏர்டெல், தேர்ட் வந்து வோடஃபோன். வோடஃபோன் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஐம் ரியலி சாரி. பிகாஸ் நான் வந்து ஹிமாலயாஸ்க்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் மாற்றின சிம்மு தான் வோடஃபோன். ஸோ வோடஃபோன்லேருந்து ஏர்டெலுக்கு நான் வந்து மாறினேன். ஆனாலுமே ஏர்டெலுமே எனக்கு நிறைய ரீஜியன்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஜியோ யூஸ் பண்ணுறவங்க வரவங்க வந்து பெட்டராக ஃபீல் ஆகுது எனக்கு. அவங்களுக்கு நிறைய இடங்களில் சிக்னல் கிடைக்குது, எனக்கு ஏர்டெல் நிறைய கிடைக்கவே மாட்டுது. நான் ஏன் வந்து வோடஃபோன்லேருந்து ஏர்டெலுக்கு மாறினேன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஜியோ வந்து நான் ஹிமாச்சலில் இருந்தப்போ போன வருஷம் அப்போ இருந்தப்போ என்னால் வந்து மாற்ற முடியல. ஜியோ மாற்றணுன்னா நீங்கள் இந்த ரீஜனில் பண்ண முடியாது, உங்கள் ஊரில் தான் பண்ணணும், நம்ம ஊரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வீடியோ, ஜியோ இஸ் பெட்டர் தென் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன். நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் ஜியோவை. பட் என்ன பண்ணுறது, உங்களோட சந்தேகங்களுக்கு இதுதான் சரியான பதில். ஸோ பட் கேஷ் என்றைக்குமே கூட வச்சுக்கோங்க. சிக்னல் இல்லைனா எங்கேயாவது பணம் கொடுக்க முடியாமல் மாட்டிக்காதீங்க. எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் கேஷ் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, பர்டிகுலராக ஹிமாலயன் ரீஜியன்ஸில். ஓகே, மோர் ட்ராவல், மோர் பீஸ். நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தே வில் சப்போர்ட் யூ இன் எவ்ரி பாசிபிள் வேஸ். மோர் ட்ராவல், மோர் பீஸ். பாய்.